பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்றைய தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யோபுடைய புஸ்தகத்திலே 5ஆம் அதிகாரம், யோபுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் பார்க்கும் பொழுது, ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனாலும் நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவிப்பேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். என்னுடைய காரியத்தை, என்னுடைய நியாயமான காரியத்தை நான் தேவனிடத்திலே ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போ உண்மையாகவே நம்முடைய நியாயமான காரியங்களை, உண்மையான காரியங்களை நாம் தேவனிடத்திலே நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிதான காரியத்தை அவர் செய்கிறார். நாம் அவரிடத்திலே நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது, தொடர்ந்து நம்ம கீழே வாசிக்கும் பொழுது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறவர். நம்முடைய காரியங்களை தேவனிடத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்தில் நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்கள், நாம் எண்ண முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாது. உண்மையாகவே நாட்களில் நம்ம ஆரம்பத்தில் இருந்து இதுவரைக்கும் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் எத்தனையோ அதிசயங்களை அவர் செய்திருக்கிறார். நம்ம உட்கார்ந்து நம்ம பேப்பரில் எழுதணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளால் எழுதவே முடியாது. அந்த அளவுக்கு தேவன் எத்தனையோ அதிசயங்கள், நம்ம எண்ணி கூட பார்க்க முடியாத, நம்ம யோசித்து கூட பார்க்க முடியாத எத்தனையோ அதிசயங்களை ஆராய்ந்து கூட எப்படி நடந்தது என்று சொல்லி ஆராய்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில், அவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிதான காரியங்களை, அது பெரிய காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். எதுக்கு அப்படி சொன்னால், நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மை ஒப்பு கொடுக்கணும். நம்முடைய காரியங்களை தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்ம ஆராய்ந்து முடியாத, எண்ணிக்கூட பார்க்க முடியாத அவர் அதிசயங்கள் அவர் செய்வார். ஆகவே இதுவரைக்கும் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இப்போ புதிதாக நம்ம ஏற்றுக்கொள்வோமானால், உங்கள் காரியங்களை நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது, உங்களுடைய காரியங்களை தேவனிடத்தில் உங்களையும் காரியங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆராய்ந்து பார்க்க முடியாத காரியங்கள், உங்களால் எண்ண முடியாத அதிசயங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். தொடர்ந்து நாம் கீழே கூட நம்ம வாசிக்கிறோம். அந்த யோபுல 37:5 கூட வசனம் உண்டு. நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியங்களை, அதாவது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத மேன்மையான காரியங்கள் அவர் செய்கிறார். மேன்மையான காரியங்கள், நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, நம்மால் அறிந்து கொள்ள முடியாத மேன்மையான உன்னதமான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். எப்பொழுது செய்வார்? நம்முடைய காரியங்களை நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, நமக்கு உண்டான காரியங்களை, நியாயங்களை நாம் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்ம அறிய முடியாத மேன்மையான காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் நாம பிரயாசப்படுகிறோம், நாம அதுக்காக முயற்சி பண்ணுகிறோம். ஆனால் அதை விட முயற்சி பண்ணுவது நல்லது, பிரயாசப்படுவது நல்லது. ஆனால் நாம் தேவனிடத்தில் நம்முடைய காரியங்களை, எந்த காரியமாக இருந்தாலும் முதலாவது தேவனிடத்தில் நாம் ஒப்பு கொடுக்கணும், நம்மை ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் ஆராய்ந்து முடியாத அவர் பெரிய காரியங்களை, எண்ணிக்கூட பார்க்க முடியாத அதிசயங்களை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஆகவே நாட்களை தொடர்ந்து 37:5 வாசிக்கும்போது மறுபடியுமாக நாம் கிரகிக்கக்கூடாத, அதாவது நம்மால் புரிந்து கொள்ள முடியாத, அறிவு கெட்டாத மேன்மையான காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்தவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். கடைசியில் கூட வசனத்தை பார்க்கும் பொழுது அந்த 1 கொரிந்தியரில் ஒரு வசனம் உண்டு. 1 கொரிந்தியரில் ஒரு வசனம் உண்டு. 1 கொரிந்தியரில் 2ஆம் அதிகாரத்தில் அந்த 9ஆம் வசனத்தை நான் பார்க்கும் பொழுது எழுதியிருக்கிறபடி, தேவன் தம்மில் அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணில கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்திலே தோன்றும். அதாகவே தேவனிடத்திலே அன்பு கூறுகளுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியம். ஆகவே இது யாராலும் மற்றவங்களால் அறிந்து கொள்ள முடியாது. கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இதயத்தில் தோன்றவும் இல்லை என்று சொல்லி நான் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கென்று நீங்கள்
அறிய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற காரியத்தை உங்கள் கண்ணால் பார்க்க முடியாது, காதால் கேட்க முடியாது. அந்த அளவுக்கு தேவன் உங்களுக்காகவே தேவன் மகிமையான ஒரு காரியத்தை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது நாட்களில் நம்முடைய நியாயத்தையும் நம்மையும் தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் பெரிதான ஒரு காரியத்தை அவர் செய்வார். அவர் நாமத்தை மகிமைப்படுத்துவார். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நம்முடைய பிள்ளைகளை, குடும்பங்களை என் தேவன் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்களுடைய நியாயத்தையும் எங்களையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும், எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களையும், கிரகிக்க முடியாத பெரிய காரியத்தை ஆண்டவரே, நாங்கள் புரிந்து கொள்ள முடியாத பெரிய காரியத்தை, மேன்மையான காரியத்தை நீ செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உண்மையாகவே உம்முடைய பிள்ளைகளுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதே நாங்கள் அறிந்து கொள்ள முடியல. ஆண்டவரே, உண்மையாகவே நாட்களிலே எங்கள் அறிவு கேட்டாத ஒரு பெரிதான காரியத்தை செய்கிறவர், நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர். நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு அருமையான அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் கர்த்தர் நீர் பெரிதான ஒரு காரியங்களை செய்யும். அப்படியே நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, எல்லாருடைய வாழ்க்கையில் அதிசயங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, பெரிதான ஒரு காரியங்களை செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் மகிமையான காரியங்களை செய்யும். ஆசீர்வதியும், நன்மையும் கிருபையும் தொடர்வதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.